போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஏய் புனிதா, தூங்காம என்ன பண்றீங்க? அத நான் கேட்கணும். நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மாமா கிட்டயா? இந்த நேரத்துலயா? என்னாச்சு கபிலன்? மாமாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஆஹா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அமுதா. அப்ப அமுதாவுக்கா? என்னாச்சு அமுதாக்கு? நீங்க எதுவும் பதறாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகல. அப்புறம் எதுக்கு அமுதாவை பத்தி இந்த நேரத்துல பேசுறீங்க? அப்பா அமுதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் இங்க இருந்தா தானே என்ன வேலை வாங்க முடியும், உங்க பணக்கார திமிரையும் காட்ட முடியும். மணிமாமா சொல்றது சரிதான் போல. கபிலன், அமுதாவுக்கு கல்யாணத்தை பத்தி பேச நேரமா இது? எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் படுங்க. கபிலன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க? வேற ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை தான் புனிதா. உங்களை அமுதாக்கு பிடிக்கலையே. நீங்க அமுதா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறீங்கன்னு அமுதா ஃபீல் பண்றா. கபிலன், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? உங்க முகமே சரியில்லையே. நான் மாமா கிட்டே போய் கேக்குறேன். இல்ல இல்ல, வேண்டாம். அப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. அமுதா. அமுதா? அது வந்து அமுதாவ. இல்ல அமுதாவ கபிலன் என்ன சொல்ல வரீங்க? அமுதாவை நான் அதிகமா திட்டுற மாதிரி தெரியுதா புனிதா? நீங்க அவகிட்ட அதிகமா கோவப்படுறீங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேனே. இப்ப அதனால என்ன ஆச்சு? அமுதா அப்பா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாளா? அவ சின்ன பொண்ணு கபிலன். நாம தான் அவளை ஒழுங்கா பாத்துக்கணும். எப்படி பேசினா அண்ணனுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அப்பப்பா, இந்த டிராமாலாம் என்னால பார்க்க முடியாது. நான் என் தங்கச்சிங்கிற உரிமையில தானங்க கோவப்பட்டேன். அது கூட எனக்கு உரிமை இல்லையா? உரிமையோட அளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறும் கபிலன். சொல்ல போனா நான் இந்த வீட்ல இல்லாம இருந்திருந்தா என்னை எப்படி திட்டலான்னு சொல்லி விளையாட்டுக்கு உங்களை அடிச்சு கூட கேள்வி கேட்டிருப்பா. அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அப்படி முடியாது இல்லையா? அவ உரிமையோட அளவு மாற யாரு காரணமா இருக்காங்களோ அவங்க மேல் தானே அவளுக்கு கோவம் வரும். அப்படி பார்த்தா அமுதாவுக்கு என் மேலதான் கோவம் வந்திருக்கணும். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க புனிதா. எனக்கு தான் இது உங்ககிட்ட சொல்ல தைரியமே இல்லை. புனிதா, நான் உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறேனா இல்ல எனக்கு தெரியாம உங்களையும் ஏதாவது காயப்படுத்துறேனா? என்னாச்சு கபிலன்? தெரிஞ்சும் கூட உங்களால மத்தவங்களை காயப்படுத்தவே முடியாது. கபிலன், ரொம்ப யோசிக்காதீங்க. இல்ல புனிதா, நான் யோசிச்சுட்டேன். அப்பா சொல்ற மாதிரி அமுதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க புனிதா? அவ கனடா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அங்கதான் போய் அவளால படிக்க முடியல. அட்லீஸ்ட் அவ ஆசைப்பட்ட படிப்பையாவது நாம இங்கேயே எங்கேயாவது பெஸ்ட் கோச்சிங்ல ரெடி பண்ணி கொடுக்கலாமே. என்ன சொல்றீங்க? இல்ல, தரகர் கிட்ட அப்பா பேசினாரா? இது எப்போ நடந்தது? சாயங்காலம். கபிலன், அமுதாவோட கல்யாண விஷயத்துல மாமா ஏதோ அவசரப்படுறாருன்னு தோணுது. இல்லைங்க, அப்பாவா தான் பொண்ணு வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கும் போது நாம என்ன பண்ண முடியும் புனிதா? இல்ல, ஏதோ ஒண்ணு சரியில்லை கபிலன். அது என்னன்னு நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, அமுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறீங்க அதானே? சரி, ஓகே. அப்போ வர பையன் வீட்ல நம்ம பொண்ணு படிப்பாங்கிற கண்டிஷனை போடுங்க. அந்த கண்டிஷனுக்கு யாரு ஓகே சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அமுதாவை கல்யாணம் பண்ணி வைப்போங்கிறதையும் அப்படியே சொல்லுங்க. உங்களால மட்டும்தாங்க இப்படிலாம் யோசிக்க முடியும். உங்களை போய் அமுதா. புனிதா, உங்க மடியில படுத்துக்கிட்டோமா? கபிலன், மாமா கிட்ட நான் பேசட்டுமா? இல்ல வேணாம் புனிதா, நீங்க சொன்னதை நான் அப்பா கிட்ட சொல்றேன். நம்ம நீங்க சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து போற ஆளையே நம்ம அமுதாவுக்கு பார்ப்போம்.